ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். தெய்வீக அன்பை குறித்து பவுல் அப்போஸ்தலன் இந்த அதிகாரத்தில் உள்ள 13 வசனங்களில் எழுதியிருக்கிறார். முதல் 3 வசனங்களிலே அன்பின் அவசியத்தையும் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் அன்பின் குணாதிசயத்தையும் 8வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும் அன்பின் நிலையான தன்மையை குறித்தும் அவர் எழுதியிருக்கிறார். இந்த அன்பு என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே அகாப்பே என்று சொல்லி அது அழைக்கப்படுகிறது. தெய்வீக அன்பை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு எழுதப்படுகிறதற்கு முன்பாக பொது உபயோகத்தில் இல்லாத இந்த கிரேக்க வார்த்தை தான் அகாப்பே. கிரேக்க மொழி பேசுகிறவர்களால் மேன்மையாக கருதப்பட்ட எதையும் விட உயர்வான நிலையில் உள்ள வார்த்தை எதுன்னு சொல்லி கேட்டால் அவர்கள் இந்த அகாப்பே என்று சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுகிறார்கள். கிரேக்க புதிய ஏற்பாட்டினுடைய அந்த மொழியாக்கத்திலே பெயர் சொல்லாக 116 முறை இந்த அகாப்பே என்கிற வார்த்தையும் வினை சொல்லாக 137 முறையும் அது பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வார்த்தைகள் தேவனுடைய அன்பாகவும் விசுவாசிகள் தேவனுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் கொண்டிருக்க வேண்டிய அன்பாகவும் அதை புரியும்படியாக இந்த வார்த்தையானது பயன்படுத்தி எழுதியிருக்கிறார்கள். தன்னலமற்ற மற்றும் எப்பொழுதும் பிறருடைய நன்மையை தேடுகிற ஒரு அன்பாக இந்த அன்பு கருதப்படுகிறது. இச்சை, தன்னல விருப்பம், இரு பாலாருக்கு இடையே தோன்றுகிற அன்பு போன்றவற்றை இந்த அன்பை நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. ஆகவே புதிய ஏற்பாட்டில் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் காணப்படுகிற இடங்களை ஒரு சில குறிப்புகளை நாம் வேத ஆதாரத்தோடு கூட நாம் காண முடியும். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறாரே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அந்த இடத்துல இந்த அகாப்பே என்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்படுகிறது. மத்தேயு 22:37வது வசனத்தில் நியாயசாஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்ந்து என்கிற இடத்திலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவரை தந்தருளி, அதாவது நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த வார்த்தையிலே அந்த இடத்திலே இந்த வார்த்தையானது பயன்படுகிறது. யோவான் 13:1 முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்கிற இடத்திலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிற இதுபோல நீங்கள் ஒவ்வொருவரிலும் அன்பாயிருக்க வேண்டும் என்கிற ஒரு புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறாரே, அந்த இடத்திலும் இந்த வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனையை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரே, அந்த இடத்திலும் ரோமர் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரையிலும் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அதை தொடர்ந்து தான் சொல்லுகிறார். நல்லவனுக்காக ஒருவன் ஒருவேளை மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் அவருடைய அன்பை அந்த இடத்திலும் அகாப்பே என்கிற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகிறது. அதே போல் 1 பேதுரு 1:22 பின்பகுதியில் ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லியும் 1 யோவான் 3வது அதிகாரம் 16-18 வரையிலும் 1 யோவான் 4வது அதிகாரம் 8-9 ஆகிய இடங்களிலும் இந்த அகாப்பே என்று சொல்லப்படுகிற அந்த தெய்வீக அன்பை குறிக்கிற வார்த்தை பயன்பட்டதை நாம் வேதத்தின் ஆதாரத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த அன்பின் அவசியத்தை முதல் 3 வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? பாஷைகளை விட அன்பு முக்கியமானது, வரங்களை விட அன்பு முக்கியமானது, தியாகங்களை விட அன்பு முக்கியமானது என்று சொல்லி அவர் பேசுகிறார். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் தூதர் பாஷை
இங்கே வேதத்திலே பேசப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை. தேவதூதர்கள் பூமியிலே மனிதர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக மனிதர்கள் புரிகின்ற பாஷையைத்தான் அவர்கள் பேசினார்கள். இங்கே பவுல் குறிப்பிடும் பொழுது, நீ உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய நிறைய லாங்குவேஜ் எனக்கு தெரியும்னு சொல்லி நீ பெருமை பாராட்டினாலும், தூதர் பாஷையே எனக்கு தெரியும் என்று பெருமை பாராட்டினாலும், அன்பு இல்லைன்னு சொன்னால் நான் சத்தமிடுகிற ஒரு வெண்கலம் போல, ஓசையிடுகிற ஒரு கைத்தாளம் போலத்தான் நான் இருப்பேன். பாஷைகளை விட அன்பு மேலானது என்று சொல்லி அன்பின் அவசியத்தை முதல்ல அவர் சொல்லுகிறார். பூமியிலும் பரலோகத்திலும் பேசப்படுகிற எந்த மொழியையும் விட அன்பு உயர்வானது என்று சொல்லித்தான் இந்த அதிகாரத்தை பவுல் அப்போஸ்தலன் ஆரம்பிக்கிறார். அதை தொடர்ந்து சொல்லுகிறார், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து, அதாவது இங்கே தீர்க்க தரிசன வரத்தை சொல்லுகிறார், சகல ரகசியத்தையும் சகல அறிவையும் அங்கே போதிக்கக்கூடிய அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அறிவை உணர்த்துகிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம் என்கிற வரங்கள் இருக்கிறதே, அந்த வரங்கள் இருந்தாலும், தீர்க்க தரிசன வரங்கள் இருந்தாலும், விசுவாசம் என்கிற அந்த வரம், அதாவது மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்கு உடையவனாக நான் இருந்தாலும், நான் அன்பு இல்லாதவனாய் இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது வரங்களை விட அன்பு மேலானது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை போல தியாகங்களை விட அன்பு மேலானது என்று போதிக்கிறார். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரம் சுட்டரிக்கப்படுகிறதற்கு நான் ஒப்பு கொடுத்தாலும், ஒருவேளை நம்ம நிறைய தானம் பண்ணாதான் பரலோகத்தில் இடம் கிடைக்கும் போலன்னு பயந்து இந்த காரியத்தை செய்தாலும், ஐயோ நான் நரகத்துக்கு போயிடுவனோன்னு சொல்லி ஒருவேளை நம்முடைய சரீரத்தை சுட்டரிக்கப்படுகிறதற்கு பயந்து ஒப்பு கொடுத்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்பினால் நீ தானம் பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். நீ அன்பினால் நீ தேவனுடைய அந்த இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு தேவன் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக நீ ஒப்பு கொடுக்கிறவனாக இருந்தான்னா அதனால் பலன் இருக்குது. அதாவது நாம் செய்கிற இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணுறேன், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுகிறதற்கு கூட நான் கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூட அன்பு இல்லாமல் நம்ம எதையாவது செய்தோன்னு சொன்னால், நம்ம தியாகமாக எதையும் கொடுத்தோன்னு சொன்னாலும் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு 10 கொடுத்தால் 100 கிடைக்கும் என்று சொல்லியெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறபடினால அந்த ஆசீர்வாதங்களுக்காக பயந்து நிறையா கிடைக்கும் போல தெரிதுன்னு சொல்லி நம்பி நம்ம கொடுக்கிறவர்களாக இருந்தாலும், நரக பயத்தில் நம்ம சில நேரங்களில் நம்முடைய சரீரத்தை சுட்டரிக்க ஒப்பு கொடுத்தாலும் கூட அன்பில்லாமல் செய்தால் தேவனுடைய பார்வையில் அது ஒன்றுமில்லை. தெய்வீக அன்பில்லாமல் ஒன்றுமில்லை என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் அன்பின் அவசியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் பேசுகிற பாஷைகள், அந்நிய பாஷைகளை விட, எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வரங்களை விட, நான் ஆண்டவருக்கென்று செய்கிற தியாகங்களை விட, என் உள்ளத்தில் நான் அன்பினால் நிரப்பப்பட்டிருந்தேன் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பின் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னால், நான் தேவனிடத்திலும் நான் அன்புள்ளவனாக இருப்பேன், சக மனிதனிடத்திலும் அன்புள்ளவனாக இருப்பேன். அன்பே இந்த காரியங்களிலே பிரதானமானது என்று சொல்லி அன்பின் அவசியத்தை பேசுகிறாரே, அந்த காரியத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து அன்பினால் நிரப்பப்பட்டவனாய் இந்த உலகத்தில் வாழ்வேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் எடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.